பாதிலே விட்டு நீ விளையாண்டுக்கிறப்பா. டே டே அந்த கேம்ல விளையாடுங்கடா, நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லடா, அவங்க தான்டா காசு சம்பாதிக்கிறாங்க. ஓஹோ, நீ ஏதாச்சும் இப்ப கேம் புதுசா கண்டுபிடியே. போடா பைத்தியமாண்டா பேசிக்கிட்ட. ஓஹோ, நீ ஏதாச்சும் இப்ப கேம் புதுசா கண்டுபிடியே. போடா பைத்தியமாண்டா பேசிக்கிட்ட. தம்பி, ஃபிளிப்கார்ட் எனக்கு மொபைல் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். எது வேணும் வாங்கலாமாண்ணா? தம்பி வாங்கலாம்டா, இது ஒரு ஃபிளிப்கார்ட் ஆப்டா. நமக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே இதுதான்டா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி நான் ஆப் உருவாக்குறது? எனக்கு தெரியல, நீ வேணா கூகுள்ல ட்ரை பண்ணி பாக்குறியா? சரி. சிவானா, நீங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆப் எப்படி உருவாக்குறது? எங்க அப்பா விவசாயம் பண்றாருன்னா அது ஆன்லைன்ல விற்கலான் இருக்கேன். எது வேணா விற்கலாமா, எதுனா வாங்கிக்கலாம் வேணாம், அதனால நான் விற்கலான் இருக்கேன், ஒரு ஆப் கண்டுபிடிக்கலான் இருக்கேன். அதனால ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கண்ணா. சார் கொஞ்ச நாள் சிஸ்டம் யூஸ் பண்ணிடுறேன் சார். வந்து பாரு. இந்த ஆப்போட பேர் எழுதுமா, இயற்கை விவசாயம். விவசாயம் உற்பத்தி செஞ்சு எல்லா பொருளையும் மதிப்பு கூட்டிக்கலாம்டா. இயற்கை பொருட்கள் மட்டும் தாண்டா கிடைக்கும். மாதிரி இதுல எந்த பொருளாலும் வாங்கிக்கலாம்டா. கம்பு, சோளம், நவதானியங்கள் எது வேணா வாங்கிக்கலாம். பிளிப்கார்ட் மாதிரியே நான் கண்டுபிடிச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சூப்பர்ரா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற விதமா ஒரு பையன் புதிய ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அன்னைக்கு நம்ம ப்ரேயர்ல சொல்லியிருந்தா, நீங்க உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க பெரிய ஆளாகி என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோம். எல்லாரும் டாக்டராகவே, இன்ஜினியராகவே, டீச்சராகவேன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை சொன்னீங்க. ஆனா இவன் விவசாயி ஆவன் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாம் நீங்க எல்லாரும் சிரிச்சீங்க தானே. ஆனா இன்னைக்கு விவசாயத்தை மேம்படுத்துற விதமா ஒரு புதிய ஆப் ஒண்ணு அவனோட சொந்த முயற்சியால கண்டுபிடிச்சிருக்கான். அந்த முயற்சியால அவனுக்கும் பெருமை, அவனால நம்மளோட பள்ளிக்கும் பெருமை. இந்த ஆப் மூலமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் அந்த விளை பொருட்களை அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கான முயற்சியும் அவன் மேற்கொண்டிருக்கான். நம்மள சாப்பிடக்கூடிய கம்பு, சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களாகட்டும்,
கீரைகள் காய்கறிகள் எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலமா விற்கும்போது அதோடைய மதிப்பு இன்னும் பல மடங்கு ஆகும். நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், அமேசான்ல பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க ஆப்பையோ ஏதோ ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்மளோட இந்தியாவுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக, அவ இருக்கக்கூடிய இந்த ஊருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சு அவனோட ஒரு முயற்சியினால இயற்கை விவசாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்காகவோ இந்த ஊருக்காகவோ நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இயற்கை விவசாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சதுக்காக நம்ம இவனை பாராட்டலாம் தானே. வாழ்த்துக்கள். வெரி குட். இன்னும் நீங்க நிறைய புதிய புதிய முயற்சிகளோட கண்டுபிடிச்சு நம்ம நாட்டுக்கும் நம்மளோட பள்ளிக்கும் பெருமை.